இதுல வந்து பிள்ளைகள் 3 வகையான கீஸிட பகுதிகள் இருக்கு. சரியா? ஒன்று வந்து the letters key. இந்த லெட்டர் கீஸ் வந்து எங்க இருக்கு? அந்த மேல இருக்கு. அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? லெட்டர்ஸ் கீஸ். அடுத்தது ஹோம் ரோ கீஸ் சொல்றது இந்த நடுவுக்குள்ள இருக்கிறது. நடுவுல இருக்கிற கீஸ வந்து ஹோம் ரோஸ் கீஸ் சொல்லுவோம். அடுத்தது பாட்டம் சொன்னா கீழே இருக்கிறது. இந்த கீழே இருக்கிறதான ஃபங்க்ஷனை கொண்டது தான் பாட்டம் ரோஸ் கீஸ். டாப்னு சொன்னா மேல, பாட்டம்னா கீழே. சரியா? இந்த மாதிரி 3 பிரிவா பிரிச்சு இருக்கிற மங்கண்ட கீபோர்ட் கீஸ். The number keys. அடுத்தது நம்பர் கீஸ். The symbol keys. பாருங்க அதுல symbols இருக்கு. The special keys. Name, key, picture and its functions. இனி நாங்க ஸ்பெஷலான Enter key. ஸ்பெஷல் கீஸ் என்று சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் கீஸ் நான் சொன்னேன் பிள்ளைகள். F1, F2, F3, insert, delete ன்னு சொல்லி ஒரு பேரோட இருந்துச்சு. கீபோர்ட்ல காட்டினேன். அதுகளுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னதான் அந்த ஸ்பெஷல் கீஸ் அந்த இதுக்குள்ள பார்க்க போறோம். சரியா? அப்ப அது முதலாவது நேம் என்டர் கீ. சரியா? என்டர் கீ என்ன மாதிரி இருக்குமாங்க பாருங்க. அதுதான் என்டர் கீ. சரியா? அதுக்கு அதோட தொழில் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, what is the function of the enter key? It is used to execute a command and goes to the next line. நீங்க டைப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. சரியா? டைப் பண்ணி முடிஞ்சது. இனி அடுத்த லைனுக்கு கீழே கொண்டு வரணும்னா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்டர் அமர்த்தினா அது கீழ் லைனுக்கு வரும். சரியா? இல்லைன்னு சொன்னா ஒரு ஒரு செயல்பாடை செய்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை பினிஷ் பண்றதுக்கு ஓகே பட்டன் மாதிரி இந்த என்டர் பட்டன் அமர்த்தினா தான். இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா பாஸ்வேர்டு ஒன்று அடிக்கிறீங்க. சரியா? பாஸ்வேர்டு ஒன்று அடிச்சு ஜிமெயிலுக்குள்ள போறீங்க. அப்போ உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், உங்களோட நேம் கேட்கும். சரியா? இமெயில் ஐடி கேட்கும். ஐடி கொடுத்துட்டு அடுத்தது கூட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன அமர்த்துவீங்க? என்னத்தை பிரஸ் பண்ணுவீங்க? என்டரை பிரஸ் பண்ணினா தான் பிள்ளைகள் அது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? அது ரன் பண்ணும். சோ அந்த மாதிரியான வேலை செய்யறதுக்கு தான் நாங்க என்னத்தை பாவிப்போம்? என்டர் கீ. ரைட்? என்டர் கீ used to execute a command and goes to the next line. இதுக்கு முதல்ல இருக்கிற நோட்ஸ்களை நாங்க ஒரு நோட் பண்ணி கொள்ளும் பிள்ளைகள். எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. மிஸ் நம்மளா பண்ணுவோம். Parts of the keyboard and how to use them properly. நான் சொல்றதுகளை எழுதி கொள்ளுங்க பிள்ளை. முதலாவது கீஸ் போடுங்க. கீஸ் சொல்லி KEYS கீஸ் சொல்லி ஒரு ஹெடிங்கா ஒன்று போடுங்க. கலர் பென்சால போடுங்க. வேற ஒரு கலர் பெண்ணால கீஸ் போடுங்க. கீஸ் KEYS. ஓகே மிஸ். கீஸ் போட்டு எழுதுங்க பாப்போம். முதலாவது நம்ம பண்ணி இந்த டைப்பிங் கீஸ் ஒரு இன்னொரு கலப்பெண்ணால் எழுதிட்டு அதுகள் என்ன செய்யும், அதாவது என்னன்னு சொல்லுது, டைப்பிங் கீஸுக்குள்ள என்ன அடங்கும்ன்றது வேற கலரால இத மாதிரி ஒரு கலர் மாத்தி எழுதுங்க. The typing keys are dash பண்ணிட்டு are the letters, numbers and symbols in the keyboard.
Okay, Miss. Miss ஓட மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இதே ஒருக்கா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. The letter keys, top row keys, letter keys ன்னு சொல்லி போட்டுட்டு top row keys, home row keys, bottom row keys இந்த மூன்றும் ஒன்று கீழே ஒன்றா எழுதுங்க. சரியா? எழுதிட்டு உங்களுக்கு முடியுமா இருந்தா ஒரு கீபோர்டோட படம் கிடைச்சா நீங்க அதை ஒட்டிட்டு அது என்னென்னு ஒருக்கா கலர் பண்ணி விடுங்க. சரியா? டாப் ரோ கீஸ் சொல்லி நாங்க என்னத்தை சொல்லுவோம், ஹோம் ரோ கீஸ் சொல்லி நாங்க என்னத்தை சொல்லுவோம், இந்த நடுவுல இருக்கிறது. பாட்டம் சொன்னா கீழே இருக்கிறது. சரியா? இத இருக்கா நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எடுக்க முடியுமா இந்த போட்டோ காப்பியா இல்லாட்டிக்கு எங்கேயாச்சும் ஒரு கீபோர்டோட படம் எடுத்து பிள்ளைகள் அதை இருக்கா நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள லேசு. சரியா? முதலாவது என்ன போட்டு தானே டைப்பிங் கீஸ் போட்டீங்க. அதுக்கு கீழே நம்பர் ஏ என்ன போட்டுட்டு எழுதுங்களேன். ஏ என்ன போட்டுட்டு எழுதுங்க. த லெட்டர் கீஸ் போட்டுட்டு அதோட சின்னோட ஹெடிங்கா போட்டுட்டு அதுக்கு கீழே 1 2 3 நம்பர் பண்ணி டாப் ரோ கீஸ், ஹோம் ரோ கீஸ், பாட்டம் ரோ கீஸ். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ரைட், ஓகே. உங்களுக்கு கீபோர்டோட படம் கிடைச்சா அதை குறிச்சு கொள்ளுங்க. அடுத்தது பி என்ன போட்டது, நம்பர் கீஸ். நம்பர் கீஸ்
number keys. இதுக்கும் அந்த படம் கிடைச்சா பிள்ளைகள் போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னா நல்லமா. number keys. number keys. அடுத்தது symbol keys. C. symbol keys. அடுத்தது ஸ்பெஷல் கீஸ் பிள்ளைகள். அந்த ஸ்பெஷல் கீஸை நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணோம். சரியா? நம் சிம்பிள் கீஸ் போட்டுட்டீங்க தானே? சிம்பிள் கீஸுக்கு பிறகு ஸ்பெஷல் கீஸ் இருக்கு. ஸ்பெஷல் கீஸ் வந்து கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். அப்ப அது நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணோம். சரியா? ஓகே பிள்ளைகள். 4ஆம் பாடம் விளங்கிட்டா? 4ஆம் பாடம் என்ன படிக்கிறோம்ன்றது விளங்கிட்டா? கிவானி மிஷேல். Yes, teacher. விளங்கிட்டா? Teacher. ஓகே பிள்ளைகள். ஓகே தானே? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னா வார கிளாஸ் பிள்ளைகள் 8 to 9:45 வரைக்கும் எடுப்பேன். இடையில ஒரு பிரேக் ஒன்று தருவேன். ஸோ ரெடியா இருங்க. சரியா? சாப்பாட்டெல்லாம் ரெடியா இருக்க வேணும். ரைட்டா? ஓகே. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Bye, teacher. Thank you, Miss. Bye. Bye, teacher. Bye.